மேரேஜ் சீசன்லாம் ரொம்ப அதிகமாக வருது. கண்டினியூஸாக ஏதாவது மேரேஜ் அட்டென்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ட்ரெஸ்ஸு, அதுக்கான ஜுவல்லரிஸ்லாம் வாங்குறதுக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இல்லை, ப்ரைடுக்கு. ஸோ ப்ரைடெல்லாம் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து நான் இருக்கிறதே தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன ட்ரெஸ் வேர் பண்ண போகிறேன், என்னோடய ஜுவல்லரிஸ் பற்றி நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வெளியே போயிட்டுருக்கும் போது நேற்று நைட் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணாமல் நான் அப்படியே தூங்கிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 10:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு மூவிக்கு வேறு நான் வந்து போயிருந்தேன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது, குழந்தைய வேறு தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய பேருக்கு அவசர சூழ்நிலைகள் இருக்கும்போது எப்படி வந்து கிச்சனை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு க்ளீன் சர்ஃபேஸ் வந்து நம்ம மைண்டையுமே ரொம்ப நல்லா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. எனக்கு அந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே வந்து கரை இல்லைனா வந்து ரொம்ப டம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாமோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. நான் எல்லா விஷயத்துலையுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான், கிச்சன்லையுமே அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் அஸ் யூ கோ. அதாவது நீங்கள் வந்து உடனே வந்து ஏதாவது க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உடனே கரை போயிடும். இல்லை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். ரொம்ப நேரம் அதை வந்து அழுத்தி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணும்போதே சைட்லேயே வெசல்ஸும் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். சம் வேஸ் சம் ஹெக்டிக் டைமில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் அப்போயே க்ளீன் பண்ணிடுவேன். வெரி வெரி ரேர் இந்த மாதிரி நான் அப்படியே போட்டு வைக்கிறது. பிகாஸ் எனக்கு கிச்சனுக்குள்ளே வரும்போது அப்படியே லக்ஷ்மி தேவியாக அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நீட்டாக இருக்கணும், என் மைண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான். ஸோ டெய்லி வந்து ஒரு குயிக் ரீசெட் ரொட்டீன் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே அதை நைட் தான் நான் செட் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு 10 minutes தான் ஆகும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ டெய்லி அந்த ரீசெட் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணும்போது we can maintain kitchen very nice. ஸோ தட் அடுத்த நாள் வந்து நமக்கு ரொம்ப டம்ப்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி நானே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பொதுவாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இன்னுமே நான் அந்த மாதிரி வீக்லி ஒரு நாள் டீப் க்ளீன்னு செட் பண்ணல. மோஸ்ட்லி அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான் நான் வந்து பார்ப்பேன். பட் ஸ்டில் ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நான் வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து டீப் க்ளீன் பண்ணியிருந்தேன். அது ஒரு வீடியோவாகவும் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்டே ஆர்கனைஸ்ட். அதாவது ஆர்கனைஸ்டாக கிச்சனில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கம்மி திங்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கிளட்டடாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் முருங்கைக்கீரை செடி வந்து கீழேயே இருக்குது என்னோடய வீட்டில். ஸோ அதை டெய்லி போய் பறிச்சுட்டு வந்து இப்போல்லாம் வந்து 2 days ஒன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ தட் அயன் வந்து நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ராகி அடையில் வந்து ஆட் பண்ணால் பயங்கரமான அயன் அண்ட் கால்சியம் கிடைக்கும்னு சொல்லி நான் படித்தேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் மெஸ் பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ். இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொன்னல அந்த மாதிரி. ஸோ ஏதாவது மேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா கிளாத், எப்போவுமே நான் வந்து கிளாத் பக்கத்துலேயே வச்சுட்டு உடனே க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ வெங்காயம் உரிக்கிறேன்னா ஒரு கவர் வச்சுருப்பேன். முன்னாடி வந்து டஸ்ட்பின் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன், அதாவது கிச்சனுக்குள்ளே வச்சுருந்தேன். கிச்சன் வ்ளாகில் கூட அதை காட்டியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து என்னென்னு தெரில, அது வெளியே வச்சுட்டேன். எனக்கு அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது, எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா டிஸ்போசபிள் கவர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நாளில் வந்து 2 டைம் இல்லைனா ஒரு டைம் வந்து அது எவ்வளோ ஃபில் ஆகுதோ அதை பொறுத்து வந்து வெளியில் கொண்டு போய் டஸ்ட்பினில் வச்சுருவேன். ஆனால் எந்த குப்பை, அதாவது வெங்காயம் உரிக்கிறது, காய்கறி கட் பண்ணுறது, இல்லைனா சாப்பாடோட வெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே உடனே வந்து அந்த கவரில் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிப்பேன். ஸோ இஃப் சம்திங் டேக்ஸ் லெஸ் தென் 1 minute டூ இட் இமீடியட்லி. மோஸ்ட்லி வந்து எல்லா ஒர்க்கும் 1 minuteக்குள்ளே தான் இருக்கும். சின்ன சின்ன ஒர்க் இருக்கும், அதை நம்ம பண்ணாமல் சேர்த்து தான் கொஞ்சம் பெரிய ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பிரின்சிபலை மைண்டில் வச்சுட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த ஹாலில் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். உடனே வந்து குழந்தை தூங்க போனால் உடனே எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுடுவாங்க, அவனோட டாய்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து ஒரு 1 minute ரூல் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நம்ம இது டெய்லி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத விட சின்ன சின்ன செக்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது மாதிரி, இது எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது, 1 நிமிஷம் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாகவும் வரும்போது, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது அதிகமான ஒர்க் இருக்கும்போது மெயின்டைன் பண்ண முடியாமல் தான் ஆகும். ஆனால் அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகாதீங்க, ஏன்னா அதுவுமே ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக வந்து மெஸ்ட்டாக இருந்தாலே ஐயோ என்னடா அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டப்படுறேன். அப்புறம் நானே யோசித்தேன், ஏன் இவ்வளோ பதட்டப்படுறோம், சரி இருந்தால் தான் என்ன இப்போது பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா அது வந்து ஓசிடி மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணால் நம்ம வேலையை ஈஸி பண்ணுறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமே ஒழிஞ்சு அதுவே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு வியாதியோ இல்லைனா அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஓகே, கொஞ்சம் மிஸ் ஓகே. இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி நான்
க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே எந்திரிச்சோன்னே ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணால் தான் எனக்கு டேவே ஓடும். அன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ பாத்திரம் இருந்தது, அதையே வந்து கழுவுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து லேட் ஆகிடும் சமைக்கிறதுக்குன்னு சொல்லி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, குக் பண்ணும்போதே வந்து டான்ஸ் பண்ணுறது இல்லைனா வந்து மார்ச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நான் அடிக்கடி பண்ணுவேன். அதாவது சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தட் அதை இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. பொதுவாகவே லேடிஸ்லாம் வந்து மல்டி டாஸ்கர்ஸ் தான், ஒரு நேரத்துலேயே வந்து பல வேலை செய்வீங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான், நானும் ஒரு மல்டி டாஸ்க் பர்சன் தான். அந்த சைட் வேகும் போது இந்த சைட் பாத்திரம் கழுவுவேன், அப்புறம் பாட்டு கேட்டுட்ருப்பேன், இல்லைனா வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்ருப்பேன், அப்படி இல்லைனா எக்கனாமிக்ஸ் பற்றி கேட்டுட்ருப்பேன், அதாவது பொருளாதாரம் நம்ம நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் கேட்டுட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரே டைமில் பண்ணுவேன். எல்லா லேடிஸாலையுமே அதை கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த மாதிரி உங்கள் டைமை ஷார்ட் அவுட் பண்ணி அதில் என்னெல்லாம் மல்டிப்ளேஸாக பண்ணலாம், ஸோ தட் வி கேன் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் இப்போ வெட்டிங் சீசன்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏடி ஸ்டோன் ஜுவல்லரி. இது வந்து நான் ஒரு ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன், நார்த் இந்தியாவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வெட்டிங்க்கு வந்து இதை வச்சு தான் நான் ரெடியாக போகிறேன். ஸோ ஒரு வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க என்னோடய வெட்டிங்க்கு வந்து நான் எப்படி ரெடியாக இருந்தேன், என்னோடய மேக்கப்புக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு, நான் என்ன மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நான் எல்லாத்துலேயும் பிளான் பண்ணுறேன், அதில் நான் பிளான் பண்ணாமல் இருப்பேன்னா, ஸோ அதை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் வந்து ரெடி ஆகணும். ஸோ அதோட விலாகை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலுமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஜுவல்லரிஸ்லாம் போட்டு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு லிட்ரலி இதை நான் ஒரு டைம் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது என்னோடய மேரேஜ்க்காக, பட் நான் வாங்கினது ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான். நீங்கள் வந்து ரெண்டல் ஜுவல்லரி விட இது ரொம்பவே ப்ரைஸ் கம்மி தான். இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் நான் எப்படி ரெடி ஆகிறேன் அண்ட் மேரேஜ் பற்றின என்னோடய ஒப்பீனியன்ஸ், அதில் என்னென்னலாம் செலவு வந்து அஸ் அ கேர்லிஷாக, அதாவது மேக்கப் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஜுவல்லரிஸில் வந்து எப்படியெல்லாம் வந்து என்னோடய ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக